யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது, அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். வேதம் சொல்லுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிறவரா ஆண்டவர் இருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. இன்னும் ஒரு பாட்டு கூட நம்ம கேட்டிருப்போம், சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். பெரிய காரியங்கள், சம்திங் பிக். ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் செஞ்ச எல்லாமே பெரிய காரியங்கள் தான். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், தாவீது அவர் சிறுவனாக இருக்கும் பொழுது கோலியாத்தை வீழ்த்தினார்ன்றது நமக்கு நல்லா தெரியும். அதாவது இது ஒரு பெரிய காரியம். ஒரு சிறுவன் ஒரு இராணுவத்தாலேயே எதிர்க்க முடியல. ஆனால் தாவீது கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி போய் கூழாங்கல்லால் நெத்தி அடி, இதான் நெத்தி அடின்னு சொல்லுவாங்க, நெத்தியில் அடித்து கோலியாத்தை வீழ்த்தினதை நம்ம பார்க்குறோம். இது ஒரு பெரிய காரியம், கிரகிக்க முடியாத ஒரு காரியம், திங்க் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் தாவீது மூலமாக செஞ்சிருப்பார். இன்னும் அநேக எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். பெரிய காரியங்கள், அதாவது ஊரெல்லாம் பஞ்சம், சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்ற போது கூட காக்கா மூலமாக எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் போஷிச்சார். 5000 புருஷர்களுக்கு மேலே இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரிலான போது 5 அப்பம் 2 மீன் வச்சுருந்த சிறுவன்கிட்டேருந்து அதை வாங்கி ஆசீர்வதித்து 5000 பேருக்கு மேலான பேருக்கு இயேசு ஆகாரம் கொடுத்தார். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்துக்காக நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். அதாவது இந்த மாதிரி பெரிய அற்புதம் அந்த மாதிரி செஞ்சாதான் இல்லை. ஒரு பயங்கரமான ஒரு தலைவலியில் இருக்கிறோம், திடீர்னு அந்த தலைவலி நின்றுச்சுன்னா அப்பாடா ஒரு வழியாக விட்டது என்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருப்போம். அது ஒரு பெரிய விஷயம்தான். அப்போ அவ்வளோ பர்டனில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நம்மளுடைய தேவை சின்னதாக இருக்கலாம், ஆனால் நமக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். இந்த காரியத்தை எப்படி செய்கிறது, இதை எப்படி முடிப்போம், நடக்க முடியாத ஒரு விஷயமாச்சே அப்படின்னு யோசிப்போம். ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுப்போம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யக்கூடியவரா ஆண்டவர் இயேசு இருக்கிறாரு. அவர் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியத்தை கட்டாயம் செய்வார். அதான் வசனம் சொல்லுது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாத இருப்போம், மகிழ்ந்து களி கூறுவோம். நமக்கு என்ன தேவை இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவார். அடுத்த வாரம் இயேசு யார் என்றதை இன்னொரு தலைப்பில் சிந்திக்கலாம். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்று